ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்கள் விக்னேஷ். என் கூட இருக்கிறது பிஜி வெங்கட். அர்ஷத் ப்ரோ நிற்கவும் மிஸ் ஆகுறாரு. ப்ரோ, நீங்களும் ஜெர்சி அதுக்கு மேட்சாக நானும் போட்டு வந்துட்டேன். என்ன, ஒரு டீம் வந்து சரியான ஃபார்மில் இருக்குது, இன்னொரு டீம் வந்து அதல பாதாளத்தில் இருக்குது. நாங்க சரியான ஃபார்ம் எல்லாம் இல்ல. இப்பதான் போன இல்லையே, வீக் போன தான் ஏதோ கேம் தான் ஃபார்ம் வந்திருக்கோம். போன கேம் தான் பெர்ஃபெக்ட் கேமு. ரொம்ப நாள் கழிச்சு செம்ம டீமை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அர்சனல். அது சாக்கா பார்க்குற ஆமா, மாதிரி இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம், பழைய சாக்கா. சாக்கா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எனக்கு இந்த ஜெர்சி தான் ஞாபகம் வந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் சேலஞ்ச் பண்ண போகிற இந்த ஜெர்சி தான். ஸோ ம் லைட்டா அந்த த்ரோ பேக் மாதிரி இருந்துச்சு, அந்த 22-23 சீசன் சாக்கா மாதிரி. யா யா ஸோ மக்களே, கேம் வீக் 35ஓட ரெவ்யூ, பிஎல் ரெவ்யூ பார்த்துடலாம் நம்ம. பட் அதுக்கு முன்னாடி உங்களோட லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபை கொடுங்க. அது மட்டும்தான் எங்களை மோட்டிவேட் பண்ணணும். ப்ரோ, ரெவ்யூக்குள்ளே ஜம்ப் ஆயிடலாம். நம்ம ஆர்சனல் கேம்குள்ளேயே வந்துடலாமே. புது எனர்ஜி பிறந்த மாதிரி இருந்துச்சு அந்த மேட்ச். ஒரு ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸு 3 கோல்ஸு. ஆமா, லைக் பார்த்துட்டு இருந்தேன் மேட்ச். லைக் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா தான் இருந்துச்சு, என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியாம. ம் அப்புறம் லைன் அப் வந்தோடனே மைல்ஸ் லெவிஸ் கெலி வந்து நம்பர் ம் 8ல ஆடிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் தான் லைக் ஓகே, இஸ் ட்ரைங் சம்திங் நியூ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா போன மிட் வீக் பார்த்தீங்கன்னா அத்லட்டிக்கோ கூட ரைஸ் வந்து லோன் 6 ஆடினா, ஜுபிமெண்டி கொஞ்சம் ஹையரா 8 ஆமாம். பொசிஷன்ல ஆடி இருந்தான் ஓடிகார்டு கூட. ஸோ இந்த மேட்ச் வந்து ஓடிகார்டு இல்லை, லைக் ஹி வாஸ் ம் சம் ஏதோ மைனர் நிகழ் போல. ஸோ ஹி மிஸ் திஸ் கேம். ம் ஸோ எஸ்ஏ கேம் இன். ஸோ எஸ்ஏ, ரைஸ், கெலி இந்த காம்பினேஷன் நாங்கள் பார்க்கவே இல்லை சீசன் ஃபுல்லா. ம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே ஓகே, இட்ஸ் 50-50. ஒன்று பேக் ஃபயர் ஆக சான்ஸ் இருக்கு, இன்னொன்று வந்து இந்த மாதிரி செம்மையா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குன்னு அப்பயே நினைச்சேன். ம் ஸோ பட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் 5-10 மினிட்ஸ்லயே லைக் அப்படியே எங்க இது ப்ரெஸ்ஸிங் எல்லாம் பழைய ஆர்சனல் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஆமாம். ஒரு 2 சீசன்ஸ் முன்னாடி. ம் அண்ட் சான்ஸ் கிரியேஷனும் பார்த்தீங்கன்னா ப்ராசாத் சூப்பராக ஆடி இருந்தான். Like அந்த அவனோட ஃபினஸ் அண்ட் டெக்னிக்கல் அபிலிட்டி வச்சு நல்லா ட்ரிபிள் பண்ணிருந்தான், சாப் அவுட் பண்ணி சான்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருந்தான். சாக்காவும் லைக் எலக்ட்ரிக்கா இருந்தான். ஹி வாஸ் ம் டேக்கிங் ஆன் ஹிஸ் ஃபுல் பேக்ஸ். அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்கா கியோகரஸ் வந்து ஃபர்ஸ்ட் யா டச் கொஞ்சம் டீசெண்டா இருந்துச்சு. பிளஸ் ஹி செட் அப் சாக்கா ஃபார் த செகண்ட் கோல் அஸ் வெல். அண்ட் பெஸ்ட் ஸோ இட் வாஸ் கேம். வெரி, ஆமா, பெஸ்ட் கியோகரஸ் கேம் ஃபார் பெஸ்ட் கேம். கியோகரஸ். ஆமா. யா ஸோ இட் யா வாஸ், இது வந்து இட் ஃபில்ட் அஸ் வித் கான்ஃபிடன்ஸ். லைக் ம் திருப்பி லாஸ்ட் அதுக்கு முன்ன வீக்கெண்ட் மேட்ச் நியூ கேசல் கூட 1-0 ஜெயிப்போம். ம் ஒரு கோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூ கேசல் தான் பொசிஷன் மோஸ்ட்லி இருக்கும். லைக் ரொம்ப டல்லா போயிட்டு இருந்துச்சு அந்த மேட்ச். ம் ம் ஸோ ம் திருப்பி அதே பெர்ஃபார்மன்ஸ்னா இட் வுடன்ட் ஹவ் கிவன் த ஃபேன்ஸ் த கான்ஃபிடன்ஸ். இந்த யா பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு லைக் மெனி ஆர் ஸ்டார்டிங் டு பிலீவ் அகெயின் தட் வி கேன் டூ இட். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா சிட்டி ட்ராப் பாயிண்ட்ஸோட. யா ஸோ அது எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆயிட்டு இன்னைக்கு நைட் ம் மேட்ச் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி எலக்ட்ரிக் த அட்மாஸ்பியர். அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த மொமெண்டமே எங்களுக்கு வந்து லெஸ் நெக்ஸ்ட் 3 கேம்ஸ் கூட்டிட்டு போயிட்டு வில் win 3 after 3 and win be the champions of England. யா உங்க மூஞ்சில ஒரு புது உத்வேகம் தெரியுது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். Mm. அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்கு. கேமோட லைன் அப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் சொன்ன மாதிரி சேஞ்சஸ் இருந்துச்சு. ஒடேகார்டு வந்து லைட் நிகிளில் போனான் அவன். சுபிமண்டி ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ ரைஸை வந்து அந்த லோன் 6ஆக போட்டு நம்பர் அந்த டிஎம்மாக போட்டுட்டு கேலஃபுரியை விளாண்டான். கேலஃபுரி வந்து ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு விளாண்டான்னு நினைக்கிறேன் கேலஃபேரி. ஆமா, கேலப்பிரையே மறந்து போயிட்டேன் பாருங்க. லைக் ம் கடைசியா வந்து ரெகுலரா ஸ்டார்ட் பண்ணிருந்தா அந்த ஆஸ்டன் வில்லா ஹோம் கேம் நவம்பரோ அக்டோபர்ல நடக்கும். ம் அப்ப இன்ஜுரி ஆனவன் தான். லைக் ஆமாம். அப்ப இருந்து ஒரு ரன் ஆஃப் கேம்ஸ் அவனால ஆட முடியல. சின்ன ம் மைனர் இஷ்யூஸ் அப்படி இப்படின்னு உள்ள இன் அண்ட் அவுட்டாவே ஆடிட்டு இருந்தான். பட் ஹோப்ஃபுல்லி இஸ் பேக். யா சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்லாம் போனோம்னா ஹி இஸ் த திங் தட் வில் மேக் அ டிஃபரன்ஸ் அந்த மாதிரி. ம் யா அண்ட் லூயிஸ் கெல்லியும் விளாண்டான். அவனுமே ரொம்ப நாள் கழிச்சு. இதெல்லாம் பார்த்தா ஏன்டா இவனெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்ற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ ஆமா, நாள் வந்து போஸ்ட் பொத்தி மேட்ச்ல பொத்தி வச்சு. யா போஸ்ட் மேட்ச்ல கேட்பானுங்க ஆர்டேட்டாட்ட, லைக் ம் எதுக்கு நீங்க ஸ்கெலி இவ்வளவு நாள் யூஸ் பண்ணல? எனக்கு யா தெரியல, ஐ எம் சாரி,
எதுக்கு யூஸ் பண்ணலன்னு எனக்கே தெரியல. ஹோப்ஃபுல்லி ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்கான். லைக் அவன் எஸ்பெஷலி மிஸ்டேக். கேலஃபீல்ட் இன்ஜுரி ஆனப்ப அந்த பொசிஷன்ல வந்து ம், நீங்க அவனை போட்டிருக்கணும், லூயிஸ் குல்லியை போட்டிருக்கணும். ம். பட் லைக் ஹின்கம்பிங்கும் நல்லா விளாண்டா. ஹின்கம்பியுமே நல்ல சீசன், செம்ம சீசன் அவனுக்குமே. ஆமா. பட் வந்து லூயிஸ் கேடி வந்து நேச்சுரலாவே ஒரு மிட்ஃபீல்டர் தான். லைக் யூத் ம், ம், டீம்ல ம், இருந்து செட்டப்ல இருந்து வரும்போதே மிட்ஃபீல்ட் தான் ஆடிட்டு இருப்பான் அவன் ம், எப்பவுமே. ஸோ இது வந்து ஒரு மேட்ச் எஃப்ஏ கப் மேட்ச் இதுலயும் ரீவிஸ் கேடி தான் 6 ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ம், கேலிஃபோர்டி லெஃப்ட் பேக்ல. பட் வந்து வார்ம் அப்ல கேலிஃபியோடி அப்ப திருப்பி இன்ஜுரி ஆயிடுவான். ம், ஸோ அப்போ வந்து லூயிஸ் கேடியை திருப்பி லெஃப்ட் பேக் அனுப்பிச்சிட்டு ம். இன்னொரு மிட்ஃபீல்ட் பிளேயர் சுப்ரமண்டி ஆடணும் அந்த மேட்ச். ஸோ யா, இல்லைன்னா அப்பயே நம்ம பார்த்துருப்போம் நம்ம அந்த 8 பொசிஷன்ல எப்படி ஆடிருப்பான்னு. லைக் ரைட். இதான் லாஸ்ட் சீசன் ஃபுல்லா நாங்க பார்த்திருந்தோம். லூயிஸ் கிட்ட இன்வெர்ட் ஆகி உள்ள வந்து அப்படியே பால கேரி பண்ணிட்டு போறது. ரியல் மேட்ரிட் கூட பார்த்தோம். பிஎஸ்ஜி கூட பார்த்தோம். சூப்பரா நான் செம்ம சீசனு. இந்த ம், சீசன் டிராப் ஆஃப் ஏன்னு யாருக்கும் புரியல. பட் ஹோப்ஃபுல்லி திஸ் ரீஎனர்ஜைசஸ் ஹிம் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ். வி ஹேவ் யா, லைக் ஃபைனல் போயிட்டோம்னா வி ஹேவ் 5 கேம்ஸ் லெஃப்ட். யா. அண்ட் அந்த அந்த கேம் பிளானே வந்து கிளியராக இருந்துச்சு. நம்ம போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். அந்த மாதிரி போகிறோம், கோல் ஸ்கோர் பண்ணுறோம், 45 மினிட்ஸில் பிளேயர்ஸ்லாம் தூக்குறோம் மாதிரி 45 மினிட்ஸில் வந்து ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சாக்கா ஆகட்டும், ம். அண்ட் இப்போ இவன் கியோகரஸ். கியோக்ரஸ் ஆகட்டும், ஜெசூஸ் வந்தான். அண்ட் ம். யா, அப்போ பிக்சர் பெர்ஃபெக்ட் கேமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள். ஒன் லெக் ஆன் தி ட்ரோஃபின்னு சொல்லலாம் நம்ம. செகண்ட் ம். கேம்குள்ளே வரலாமே. செகண்ட் கேம் தான் நான் சிட்டி கேம்குள்ளே இன்னைக்கு காலைல தான் நடந்துச்சு. நேத்தி காலைல நடந்துச்சு ஆஸ்திரேலியன் டைம் படி. 3-3 மோஸ்ட் என்டர்டெய்னிங் கேமு. ஆனால் ஐ ஃபீல் தட் மேன்செஸ்டர் சிட்டி ஆர் அன்லக்கி ப்ரோ இந்த இந்த கேமில். எஸ்பெஷலி டோக்கு ஷுட் ஹவ் பீன் ஆன் த வின்னிங் சைடு. அப்படியே அந்த சொல்ல முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் ஃபுட்பால் வந்து இப்படிதான் இருக்கும் சம்டைம்ஸ். யா. லக்கு தான். லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸா லக்கு எப்பவுமே சிட்டி சைடு ம். தான் போகும். இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே நான் பார்த்துருந்தேன். பார்த்துட்டு லைக் அவங்க டாமினேஷன், அவங்க சான்ஸ் கிரியேஷன் அதெல்லாம் பார்த்துட்டு, யா. ச்சே, எதா எதிர்பார்த்தது தப்பாடா அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் நானு. சரி ம். நல்ல ஸ்கோர் அப்டேட் இருந்தா பார்க்கலான்னு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நான் சும்மா கூகுள்ல அடிச்சு பார்த்தேன். என்னதான் ஆகுது மேட்ச் அப்படின்னு பார்க்கறதுக்கு. பார்த்தோனே 1-1 இருந்துச்சு. ம். சூப்பர்ரா 1-1ன்னு அப்புறம் தான் திருப்பி பார்க்க ஆரம்பிச்சேன் கேமையே. அப்புறம் தான் அதுக்கு அடுத்து எவர்டனுக்கு எவ்வளவு சான்ஸ் தெரியுமா? லைக் ம். 4-1, 5-1 கூட அடிச்சுக்கலாம். அவ்வளவு சான்ஸ் மிஸ் யா. பண்ணுவானுங்க. மேட்சே அப்படியே பரி பண்ணிருக்கலாம். சிட்டி ஹோப்ஸே அப்படியே பரி ஆயிருக்கும். பட் சம்ஹவ் Donnarumma and bad ம். finishing from Everton players gave them the chance to come back into this game. டோக்கு வந்து ஆனா நெக்ஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். யா. லைக் பெஸ்ட் ஆன் ஃபார்ம்லயே பெஸ்ட் லெஃப்ட் விங்கர் இந்த பிரீமியர் லீக் தான் சொல்லுவேன். லைக் லாஸ்ட் வீக் எஃப்ஏ கப்லயும் பார்த்தோம். அவன் யா. வந்த உடனே தான் கேமே டர்ன் ஆகும் சிட்டிக்கு. ஒரு சூப்பர் கோல் அடிப்பான் லாஸ்ட் வீக். இந்த வீக் வந்து 2 வண்டர்ஃபுல் கோல்ஸ். ஒன்னு வந்து லெஃப்ட் லெஃப்ட் ஃபுட்ல கர்லர், ஒன்னு வந்து ரைட் ஃபுட் கர்லர். ம். சூப்பர் கோல்ஸ். ஸோ லெட்ஸ் see what happens. Now the பெப்புக்கு மட்டும் எங்கேருந்து இந்த விங்கர் கிடைக்குதுன்னே தெரியல ப்ரோ. வந்து எல்லா அவன் அவன் சைன் ம், பண்ணுற விங்கர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹிட்டுங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து மேனேஜ் பண்ணுறான் விங்கர்ஸை. அண்ட் செமனியோ, டாக்கிங் அபவுட் விங்கர்ஸ், செமனியோட்டேருந்து அவுட்புட் கொஞ்சம் குறையுதுன்னு நினைக்கிறேன்ல. அவன் முந்த இருக்கிற ஃபார்ம் ஆமா. மாதிரி இல்லை. செமனி வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றான். ம். கொஞ்சம் லைட்டா டூ ஃபுட்டட் பிளேயர் தான். ஆனா அவனுக்கு பெஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் யா. நினைக்கிறேன். யா. பர்ன்மத்துக்கு லெஃப்ட்ல தான் ஆடுவான். ஸோ லைக் ஹிஸ் சான்ஸ் கிரியேஷன் வந்து இட்ஸ் நாட் இஸ் கப் ஆஃப் டீ தான் சொல்லுவேன். ம். கவுண்டர்ல ஹிட் பண்ணி கோல் அடிக்கிறதுனா அடிப்பான் நினைக்கிறேன். சான்ஸ் கிரியேஷன் அந்த லோ பிளாக்ஸ் அகேன்ஸ்ட் ஆடும்போது இஸ் ஸ்ட்ரகிளிங் a bit. யா. அப்புறம் ஃபர்ஸ்ட் டச்சும் கொஞ்சம் லைக் சொல்ற அளவுக்கு இல்ல. லைக் ரொம்ப கிரேட் ம். ஃபர்ஸ்ட் டச்சும் இல்ல. லைக் அவங்க மாரேஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க ரைட் விங்ல ஆமா. ஆடி. ஆமா. லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் டச்சஸ் இன் பிரீமியர் லீக் ஹிஸ்டரி பார்த்துருப்போம் மாரஸ். ம். ஸோ சாக் அண்ட் சீஸ் தான் சொல்லணும் மாரஸ் டு கம்பேர் டு ம். செமன்யூ. யா. பார்த்தோம். வந்து ஒரு 60 மினிட்ஸ் வரைக்கும் அவன் பொசிஷனில் இருந்துச்சு. மேன்செஸ்டர் யுனைடெட் சிட்டி பொசிஷனில் தான் இருந்துச்சு. மேன்செஸ்டர் சிட்டி பொசிஷனில் இருந்துச்சு. பட் அந்த ஒரு ஸ்மால் மிஸ்டேக்கு, அது வந்து ஸ்மால் மிஸ்டேக் கூட சொல்ல மாட்டேன், பெரிய மிஸ்டேக் அது கியோஹிட்டேருந்து. ஆனால் அது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா அது வந்து ஒரு எனக்கு என்னமோ அது ஆஃப் சைட் மாதிரி தான் தோணுச்சு. பட் கிளியராக இவன் மிஸ்டேக்கு தான். ஆனால் ஆஃப் சைட் கொடுக்கக்கூடாது தான்.
பட் அது ஒரு ம். கான்ட்ரவர்ஷியல் மூமெண்ட் இருந்துச்சு. அதுலேருந்து அவன் கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க எவர்டன். சரி ஓகே நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சல்லு 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 சல்லுன்னு 3 கோல் போட்டானுங்க. அதை பத்தி என்ன ப்ரோ ஆமா. நினைக்கிறீங்க? யா. குவேய் வந்து லைக் ரொம்ப கூலா ஆடுன மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. ம். லைக் கேஷுவலா பாஸ் போட்டான்னு பார்த்தா அங்க வந்து எவர்டன் பிளேயர் வந்து ஈஸியா யா. தட்டிட்டு போயிட்டான். அவன் வந்து லாஸ்ட் 6 கேம்ஸா ஸ்கோரே பண்ணலையா. டக்குனு இந்த கேம் வந்து 2 ஸ்கோர் அடிச்சிட்டான். யா. பிளஸ் அவன் வந்து பெரிய ஆர்சனல் ஃபேனா இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான். இந்த டார்க் நைட் ரைசஸ்ல ஒரு சீன் வருமே, ஐ ம். நெவர் செட் தேங்க் யூ அண்ட் யூ நெவர் ஹேவ் டு, அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல அவன் பார்த்தேன். யா. ஸோ ஹோப்ஃபுல்லி லைக் வி கெட் மோர் ஃபேமஸ் ஃப்ரம் அதர் டீம்ஸ். ம். பர்ன்மத், பிரென்ஃபர்ட், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சிட்டி. இல்ல ஃபிக்ஸ்சர்ஸ் பார்த்தா தெளிவா உங்க சைடு தான் வந்து ஃபார்ம் இருக்கு. லைக் ஃபிக்ஸ்சர்ஸ் ஈஸி ம். ஃபிக்ஸ்சர்ஸ்லாம் இருக்கு. பர்ன்லி கூட நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்கல்ல. பர்ன்லி ஃபேஸ் பண்றீங்க. ஆமா. ம். வெஸ்ட் ஹாம் ஃபேஸ் பண்றீங்க. வெஸ்ட் ஹாம் மட்டும் தான் கொஞ்சம் ட்ரிக்கி உங்களுக்கு. வேறஸ் அவங்கள எடுத்துக்கிட்டேன்னா இன்னும் லிவர்பூல் கூட ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்ல. சிட்டி. சிட்டியா? இல்ல இல்ல இல்ல. அவங்களுக்கும் கொஞ்சம் டீசென்ட் ரன் தான். கிறிஸ்டல் பேலஸ் ஹோமு, கிறிஸ்டல் பிரென்ஃபோர்ட் பேலஸ். ஹோமு. யா. ம். ஸோ கிறிஸ்டல் பேலஸ்லாம் ஃபோக்கஸ் வந்து அவங்க யூரோப்பா கான்ஃபரன்ஸ் லீக் தான். ம். ம். பிளஸ் ம். பிரென்ஃபர்ட் கொஞ்சம் கொஞ்சம் லைக் போகி டீம் அவங்களுக்கு. ஆமா. யா. கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க அவங்களுக்கு எப்பவுமே அவங்க. ம். அப்புறம் யார் இருக்கா அவங்களுக்கு? இன்னும் ஒரு டூ ஆ, டூ டீம்ஸ் ஞாபகம் வர மாட்டேங்குது. யா. நம்ம பார்க்கலாம் அத லாஸ்ட் பத்தி. வந்து ஆஸ்டன் வில்லா ஹோம் ஆடுவாங்க லாஸ்ட் ஆஸ்டன் மேட்ச். வில்லா ஹோம். யா. வில்லாவும் லைக் கான்ஃபரன்ஸ் யூரோப்பா லீக் ஃபைனல் போயிட்டாங்கன்னா அந்த மேட்சும் சீரியஸா ஆட மாட்டாங்க. ம். ஸோ இன்னும் ஒரு கேம் யாருன்னு தெரியல, பார்த்தா தெரியும். ஆனா ஏதோ ரொம்ப ஐ பெரிய டீம். ஸ்டில் ஃபீல் ஆ ஆர்சனலும். பர்ன்மத் அவே. ஆ. அதான் லைக் பிகெஸ்ட் அவங்களுக்கு சேலஞ்ச் எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் ம். 4 கேம்ஸ்ல அவங்களுக்கு. ஏன்னா ஐ அவங்களும் ஸ்டில் யூரோப் ஃபீல். போயிட்டு இருக்காங்க. இஃப் யா. இஃப் Bournemouth manage to win every game and results go their way, they can even win Champions League அந்த மாதிரி இருக்கு. ம். யா. ஏன்னா வில்லா வில்லா மேல போயிட்டாங்கன்னா சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரியல. வில்லா வந்து யூரோப்பா லீக் ஜெயிச்சா they will get Champions League. ம். ம். 6th பொசிஷன் இருந்தாங்கன்னா அந்த 6 பொசிஷனுக்கு வில்லா யூரோப்பா லீக் ஜெயிச்சா சாம்பியன்ஸ் லீக் வருமா சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னு தெரியல சரியா. அது 6th கொஞ்சம் பிளேஸ்க்கு. யா. பார்க்கணும். ம். யா. வில்லாலாம் வந்து படுத்துட்டான். நம்ம அவங்க கேம்குள்ள வரலாம் நம்ம. பட் ம். குட் சான்ஸு. ரொம்ப ஐ ஸ்டில் ஃபீல் ஆர்சனலும் ட்ரா பண்ணுவாங்க, சிட்டியும் ட்ரா பண்ணுவாங்க. இன்னமும் பாயிண்ட்ஸ் ட்ரா பண்ணுவாங்க 2 பேரும். ஸோ நெக் டு ம். நெக்காக தான் போகும்னு நினைக்கிறேன். பட் நம்ம அடுத்த கேம்குள்ளே வரலாம். ப்ரோ, ஸ்பர்ஸுக்கு வந்து மிகப்பெரிய வின்னு. ஆமா. ரெலகேஷன் லைக் பேட்டில் விட்டு வெளியே வந்துட்டானுங்க. ஸ்பாட் அவுட்டு. யூசுவலா ஸ்பர்ஸ் வந்து வில்லா கூட நல்லா தான் ஆடுவானுங்க. ம். பட் வந்து இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா, ஊனாய் எமரி அப்படியே அவன் ஸ்டார்ட்டிங் லெவலே அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு ஆமா. எல்லாம் யா. பெஞ்ச் பிளேயர்ஸ், ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸா ஆடிட்டு, லைக் சோசியல் மீடியாவே ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நினைச்சிருந்தா யா. டோட்டனம் ரெலிகேட் பண்ணி விட்டுருக்கலாம். ஏன் இப்படி இறக்கி விட்டாங்க அந்த மாதிரி. ஏன்னா பட் யூ யூரோப்பா கேன் லீக்லயுமே. அண்டர்ஸ்டாண்ட் எமரி. யா. ம். ஏன் 1-1 யூரோப்பா லீக்லயுமே 1-1 நாட்டிங்ஹாம். அண்ட் அவங்க செம்ம ஃபார்ம்ல இல்ல இருக்காங்க 1-0 நாட்டிங்ஹாம். 1-0 டவுன் 1-0 1 டவுன் nil தான் டவுன். இருக்காங்க. சாரி. யா. யா. அண்ட் அவங்க சரியான ஃபார்ம்ல இருக்காங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். ஸோ ஆமா, இந்த வீக்கெண்ட் பார்த்தோம். யா. யா. ம். ஸோ 2-1 ஜெயிச்சிருக்கானுங்க ஸ்பர்ஸு. வந்து அந்த அந்த ரெலகேஷன் அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியே வந்துட்டானுங்க. அப்படி வந்தாலுமே நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணுறானுங்க. ஒரு ரிச்சர்லிசன்லாம் நல்லா ஆடினா இந்த கேம் சூப்பராக ஆடினா. பட் அந்த ஸ்டில் அந்த ம். அந்த ஒரு ஃபினிஷிங் டச் எல்லாம் மிஸ் ஆகுது. நிறைய சான்சஸ் மிஸ்ஸும் பண்ணானுங்க. இங்கே தான் வந்து அந்த சொலாங்கி ம். இந்த மாதிரி ஆள்லாம் இன்னும் ஃபார்ம் வரணும். அவன் ஆப்வியஸ்லி இன்ஜுரி சீசன்லேருந்து வரான். பட் அந்த டச் அவங்களுக்கு மிஸ் ஆகுது. ஹோப்ஃபுல்லி டீசெப்ரி இன்னொரு இந்த 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 ஒரு சீசன் கிடச்சிச்சு அப்படின்னா, ரெலகேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து சரியான ஆமா. மேனேஜர் அவர். நெக்ஸ்ட் சீசன் வந்து டாட்னம் வில் காஸ் ட்ரபிள் டு மெனி டீம்ஸ். ம். இன்னும் கொஞ்சம் ரெக்ரூட்மெண்ட் லைட்டா கொஞ்சம் ட்வீக் பண்ணி நல்லா பண்ணாங்கன்னா ம். தே கேன் லைக் கெட் சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் நெக்ஸ்ட் பட் டூ சீசன் யூ ஈஸிலி. திங்க் அது நடக்குமா ப்ரோ? ஏன்னா பெரிய பிளேயர்ஸ் வரத்துக்கு வந்து யோசிப்பாங்க. ஏன்னா வந்து 2வது சீசனாக 17th பிளேஸில் முடிக்கிறான். ரொம்ப பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் தேவையில்ல. பட் ம். அவங்க வந்து உஸ்கோவிச்சோ ஏதோ ஒரு பிளேயர் லைக் செம்ம டேலண்டட் யுவென்டஸா? சென்டர் பேக் சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன வயசு தான். எங்கேயோ ஆடுறான். ஆர்பி ஜெர்மனிலயோ எங்கேயோ ஆடுறான் லோன்ல. ஓகே. டாட்னம் பிளேயர் தான். பார்சிலோனா கூட லிங்க் பண்ணியிருந்தாங்க அவனை. ம். அவன் செம்ம டேலண்டட்.
சென்டர் பேக் சொல்றாங்க. லைக் ஹி வில் பி த பெஸ்ட் சென்டர் பேக் இன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. ம் ஸோ நெக்ஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா அவனை உள்ள எடுத்துட்டு வேண்டவன் ரொமேரோ ம் அவன் ரொம்ப ஸ்ட்ராங் லைனப் தான். லைக் மிட்ஃபீல்டும் அட்டாக்ல மட்டும் லைட்டா ஒரு 2 ஸ்பெஷல் பிளேயர்ஸ் ஆட் பண்ணா தே வில் லைக் சேலஞ்ச் ஃபார் த டாப் 5 பிளேசஸ் நெக்ஸ்ட் சீசன். யா அண்ட் அந்த அந்த டான்ஸோ பையன் சூப்பராக ஆடுறான். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் ஆகிட்டு வரான். ரொம்ப இல்லாத இடத்துல வந்து டான்ஸோ சூப்பராக ஆடுறான். அதே மாதிரி வந்து ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துச்சு எனக்கு. ஏதோ ஒரு டக்கு ஞாபகம் வந்துச்சு, மறந்துச்சு. ஓகே, நம்ம செல்சி மேட்ச்குள்ளே வரலாமே. சிமன்ஸ் ஏசிஎல்ல சிமெண்ட்ஸு மேடிசன் இருக்கான். மேடிசனுமே இன்ஜுரியிலேருந்து வர போகிறான் அவன். ஆமா ஆமா இந்த குலுசவஸ்கிக்கு ஆடிசன் என்ன அந்த ஆச்சுன்னே மாதிரி தெரியல. யா குலுசஸ்கியோ ஏதோ சர்ஜரி பாட்ச் ஆயிட்டு ம் ஏதோ ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் அவுட் மாதிரி தான் போனா. பட் இப்போ வந்து ம் 1.5 வருஷமா ஆளே காணோம். யா இவங்கெல்லாம் பேக் திருப்பி வந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. எப்படி க்ரூம் ஆமா. எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. யா அப்படியே செல்சிக்குள்ளே வரலாம். நம்ம என்னத்த சொல்லனே தெரியல. இந்த இது அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம்னு நினச்சேன். பட் நம்ம பேசி தான் ஆகணும். ஆமா நேத்து வந்து நான் கேஷுவலா ஆக்சுவலா சும்மா பிரீமியர் லீக் டேபிள் பார்த்துக்கும் போது என்னடா லைவ் காமிக்குது செல்சி மேட்ச் பார்த்தா அந்த டைம்ல நேத்து மண்டே யா அதுமா இங்க இந்தியா டைம்ல மண்டே அதுமா 7:30 அந்த ம் டைம்ல நடக்குது. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். ம் ரொம்ப நல்லா ஆடினாங்க நாட்டிகம் ஃபாரஸ்ட். அவங்க யா நிறைய லைன் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் நல்லா ஆடினாங்க. ம் யா ஃப்ரம் த வேர்ட் கோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க ப்ரோ. ஸோ இட்ஸ் a கிளியர் இண்டிகேஷன் டு அஸ்டன் வில்லா கேம். ஓகேடா, ம். எங்களை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது, நாங்கள் ஜெயிச்சு தான் ஆக போகிறோம் அங்கிற மாதிரி கிளியராக இண்டிகேஷன் கொடுத்தானுங்க. ஏன்னா ஃப்ரம் த வேர்ட் கோலேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஜெசூஸ் பையன், அந்த இகார் ஜீசஸ், அப்புறம் வந்து அந்த எவோனி, அவங்க 2 பேரும் ம். உட்டு இல்லை. நம்ம லாஸ்ட் சீசன் பார்த்தோம் உட்டு வந்து எவ்வளோ அட்டாக்கிங்காக இருந்தான் அப்படின்ட்டு. இந்த சீசனில் அவன் ஒன்றும் பெருசாக பண்ணலை. பட் புதுசாக வந்த அந்த ஒரு ஃபஸ்ட்டு சீசன்லேருந்தே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இகார் ஜீசஸ். நல்லா லைக் இன்டகிரேட் ஆகிட்டான் டீமுக்குள்ளே. ஆமா ஹி ஹாஸ் ஆட்ரிபியூட்ஸ். இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ம் கொஞ்சம் இது மட்டும் இம்ப்ரூவ் பண்ணா யூ கேன் பிகம் அ வெரி குட் பிளேயர். ரொம்ப யங் யா பிளேயர் தான் அவன். இன்னும் 20 கூட ஆகும் நினைக்கிறேன். ம் யா அண்ட் எங்கள் டீம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோ ப்ரோ. எல்லாத்துலேயும் ஸ்லோ. டிஃபென்ஸில் ஸ்லோவு. இவன்லாம் பார்த்தீங்க, குக்குரெல்லா வந்து நிறையா அந்த அந்த கிராஸ் எல்லாம் கொடுக்குறான். இன்னும் அவனை ட்ரேஸ் பண்ணணும், நல்லா போய் அட்டாக் பண்ணணும். ஒன்றுமே பண்ணல, எல்லாம் ம். ஸ்லோவு. டிஃபெண்டர்ஸ் எடுத்துக்கிட்டேங்கன்னா அவனும் ஸ்லோவு. கால்சைடோ எடுத்துக்கிட்டேன்னா ஃபார்வர்ட் பாஸே பண்ண மாட்டேங்கிறான். ஃபார்வர்ட் அவன் வந்து எண்ட் அப் லூசிங் த பொசிஷன் மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஸ்லோ. அண்ட் வி டிசர்வ் தி ஸ்பாட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் இப்போ என்ன பேச்சு நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஜாவி அவனை தான் வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. ஃபோர் ம். ரன்னராக இருக்கான். ஆக்சுவலா லாஸ்ட் சீசன் எண்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் லீக் வின்னர்ஸ், வேர்ல்ட் ம் கப் வின்னர்ஸ், கிளப் வேர்ல்ட் கப் யா எல்லாம் பார்த்துட்டு லைக் இந்த சிச்சுவேஷன்ல செல்சி பாக்குறது லைக் யாருமே ப்ரெடிக்ட் பண்ணிருக்கவே முடியாது. ம் எல்லாமே அந்த மரஸ்கா சாக்கிங்ல இருந்து ஸ்டார்டட் யா கோயிங் டவுன் தான் சொல்லுவேன். யா அதான் அதுவும் ப்ளூ இந்த கோ தான் அந்த ஓனர்ஸ் தான் பிரச்சனை. லைக் கரெக்ட். மரஸ்கா வந்து பிளேயர்ஸ் கேட்டு அவன் குடிக்கலன்னு தான் அவன் கொஞ்சம் வெள்ள ஓக்கலா இருந்தான். அது அவங்களுக்கு பிடிக்கல. ம் அதான் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகி சண்டை ஆயிட்டு மரஸ்கா வந்து சிட்டி போற மாதிரி இருக்கு. மேன் சிட்டி. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க ஸ்டேடியம் வெளியே. ம். ப்ளஸ் ஆமா. எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. பாதி கேம்லேயே ஃபுல்லாக பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இட்ஸ் அ வெரி பிக் புவர் சீசன் ஃபார் அஸ். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு புவர் சீசன் 10th முடித்தோன்னு, இதுக்கு முன்னாடி 2018 19 சம்திங் 10th முடித்தோம் ம். நம்ம. அதை கம்பேர் பண்ணும்போது இதை வந்து ரொம்ப ரொம்ப புவர் சீசனாக இருந்திருக்கு எங்களுக்கு. யா பட் தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ 1-3 வந்து நம்ம தோற்றுருக்கோம், செல்சி தோற்றுருக்கோம். நம்ம அடுத்து லிவர்பூல் வர்சஸ் மேன்செஸ்டர் யுனைடெட்குள்ளே போயிடலாம். சரியான ஒரு கேம் ஒரு ப்ரோ. இது சின்னது அந்த ம் செல்சி கேம்ல ஜோவா பெட்ரோ கோல் வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல், சூப்பர் லெவல். ஓவர் கிக் யா காட் ஆஃப் த சீசன் கண்டென்டர். பட் அவன் வந்து பெட்ரோ வந்து லூசிங் பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கனால ஹாஃப்ல வந்து படுத்துட்டான் ப்ரோ. சுத்தமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எந்த இதுவுமே, அதான் சொல்கிறேன்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து லஞ்சு சாப்பிட்டு விளாட்ற மாதிரி விளையாடிட்டு இருந்தானுங்க பார்க்கில். ம். யா ம். குக்குரெல்லாட்டு வெரி வெரி புவர் கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப் ஆமா. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த அந்த அந்த கேம் வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். இதை நீ முன்னாடியே ம். பண்ணியிருந்தா ஒரு ட்ராவாச்சும் ஆயிருக்கலாம். ஒரு ட்ரா ஒன்றும் கேட்கல, ட்ரா தான் கேட்குறேன்.
ஹோம்ல அவ்வளோ ம். ஒரு மட்டமான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு, இத சத்தியமா ஏத்துக்கவே முடியல எங்களால. ஃபாரஸ்ட் வின் பண்ணது எங்களுக்கு கொஞ்சம் நல்லதா போயிடுச்சு. ஏன்னா, இப்ப வந்து ம். வெஸ்ட் ஹாம் மேல நெறைய பிரஷரு. யாஹ்! இந்த ஃபாரஸ்ட் கிட்டயே இருந்திருந்தாங்கன்னா, லைக் அவங்க வந்து லைக் அந்த ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸா எடுத்துட்டு, ம். அவங்க வந்து நல்லா ஆடியிருப்பாங்க நெக்ஸ்ட் சீசன் கூட. இப்ப வந்து டோட்டனமும் ஜெயிச்சுட்டாங்க, ஃபாரஸ்ட்டும் ஜெயிச்சுட்டாங்கன்னா, வெஸ்ட் ஹாம் தான் ரெலிகேஷன் லைக் நம்பர் 1 சாய்ஸ் மாரி தான் இருக்கு. லைக் ஃபேவரைட்ஸ் டூ யாஹ்! கோ டவுன் அந்த மாரி தான் இருக்கு. ஸோ இது வந்து அவங்க பிரஷர் போட்டு அவங்க தே ஹேவ் டூ கம் அவுட் அண்ட் பிளே அகைன்ஸ்ட் அஸ் நெக்ஸ்ட் வீக். ம். ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா போயிடுச்சு இப்போ. யாஹ்! அப்படியே லிவர்பூல் வெர்சஸ் மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு வந்துரலாம். சூப்பர் கேம் ப்ரோ. ம். உண்மையிலே சரியா இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நோ ஷோ பை லிவர்பூல். லிவர்பூல் வந்து ம். எந்த இதுவுமே பண்ணல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பட் அப்படியே செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு நல்லா ஒரு ஒரு இது காட்டுனானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒன் சைடடாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக டபுள் சைடாக இருந்து அப்புறம் யுனைடெட் ஜெயிச்சானுங்க. ஃபுல்லாக ஆக்ஷன் ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. யா. ஆமா. ஆக்சுவலா அந்த மேட்ச் ஃபுல்லா பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்தேன். யுனைட்டட் ம். டாமினேஷன் 2-0 போயிட்டாங்க. அப்பயே இன்னும் 3, 4 கூட அடிச்சிருக்கலாம். யா. மிஸ் பண்ணிருவானுங்க. ஸோ இதுக்கப்புறம் லிவர்பூல் கம்பேக் பண்ணலாம் சான்ஸ் இல்ல. ஏன்னா சாலா இல்ல. ம். லைக் பெரிய கொஞ்சம் பிளேயர்ஸ் மிஸ்ஸிங் அவனுக்கு. ஈசாக் இல்ல, எக்கிட்டேக்கி இல்ல. ம். ஸோ ஐ தாட் தே ஒன்ட் கம் பேக். பட் டக்குனு நல்ல ஒரு வாட்டி எடுத்து பார்க்கும்போது 2-2ன்னு இருந்துச்சு. யா. பரவால்ல அப்படியே கம்பேக் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா, அப்புறம் கோபி மைனோ வந்து சரியான கோல் ஸ்ட்ரைக்கு. அடிச்சு அப்படியா? நான் பார்க்கல இன்னும் அந்த கோல. சூப்பர் ஸ்ட்ரைக்கு. சரியான ஸ்ட்ரைக்கு. ஓகே. அவுட் சைட் யா. த பாக்ஸ் ஸ்ட்ரைக்கா? யா. அவுட் சைட் ஆஃப் பாக்ஸ். யா. அதுவும் ஓகே. வந்து ஸோ அவங்க ஃப்ரீயாலாம் ம், எதுவுமே இல்ல. அவனுக்கு ஸ்பேஸே இல்ல. ம், கொஞ்சம் லைட்டா ம். டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு. பட் சரியான ஸ்ட்ரைக்கு. யா. இதுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு கோல் அடிப்பான் லிவர்பூல் கூட ஃபர்ஸ்ட் ம். சீசன்ல. டெபியூ சீசன்ல மைனோ. ம். அதுவும் 3-2 இருந்துச்சு வின் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன் லிவர்பூல் கூட. ம். யா. அண்ட் டாக்கிங் அபவுட் ப்ரூனோ ப்ரோ, வந்து அது லிவர்பூல் யுனைடெடுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்துன்னே சொல்லலாம் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். ஆமா. அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். ஐ திங்க் இன்னொரு அசிஸ்ட் போட்டான்னு நினைக்கிறேன் இந்த கேமில். சரியான அசிஸ்ட் கொடுத்தான்னு நினைக்கிறேன் ம். செஸ்கோக்கு. ஆமா. இன்னொரு அசிஸ்ட் வேணும்னு நெனைக்கிறேன். லைக் ம். கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணிட்டு போறது ஆமாம், கெவின் டி இன்னொன்று ப்ரூய்ன. வேணும்னு நினைக்கிறேன். யா. ம், ம். அண்ட் அந்த அந்த செகண்ட் கோலு ரொம்ப ரொம்ப மைன்யூட் கான்டாக்ட் இருந்துச்சு ஹேண்ட்பால். அதை வந்து நீங்கள் ரூல் அவுட் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தா சரியான கேம் ஆ, ஆயிருக்கும் ப்ரோ. பண்ணியிருந்தேன்னா ஆ, சூப்பராக இருக்கும், எஸ்பெஷலி வித் கம்பேக் ஆஃப் ஆமா. லிவர்பூலு. அது வந்து ம், ரூல் ஆனால் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக தான் இருந்துச்சு அது. இட் குட் ஹவ் கான் எய்தர் வே. யா. ம். ஆமா. அப்புறம் ஏதோ ம். ரெட் கார்ட்ன்னு யாரோ பேசியிருந்தாங்க. கொனாட்டே ஏதோ பண்ணா சரியா ஞாபகம் இல்ல. ஆ. ட்வீட்ஸ் பார்த்தேன் நான் ஆனா. யா. ம். மிச்சபடி வேற என்ன மேட்ச் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மிச்ச மேட்சஸ்ல நான் பார்க்கல சரியா. பட் வி கேன் கோ த்ரூ த ஸ்கோர்ஸ். பிரென்ஃபோர்ட் வர்சஸ் வெஸ்டாம் ப்ரோ 3-0ன்னு ஜெயிச்சிருக்கானுங்க பிரென்ஃபோர்டு. ஹோம் வின்னு. பெரிய வின்னு ஆமா. பிரென்ஃபோர்டுக்கு. ஏன்னா வந்து வெஸ்ட் ஹாமுக்கு வந்து பிரச்சனை. லைக் யா. ட்ரபிள். யா. ம். ஏன்னா பிரென்ஃபோர்டுக்கு வந்து பெரிய கேம் இது. ஏன்னா வந்து அவங்களுமே அந்த யூரோப்பியன் மிக்ஸில் இருக்கானுங்க. ஐ திங்க் ம். 8th பிளேஸா சம்திங்கில் இருக்கானுங்க. அண்ட் ஆமா. அந்த வெஸ்டாம். இடமே அப்படியே கன்ஜஸ்டடா இருக்கு. 6, 7, கரெக்ட். 8, 9 வரைக்கும். கரெக்ட். ம். அண்ட் வெஸ்டாம் வந்து கீழே ரெலகேட் பொசிஷன் போயிட்டானுங்க. அண்ட் வழக்கம் போல் உல்ஸ் வர்சஸ் சண்டர்லேண்ட். சண்டர்லேண்ட் இப்போலாம் கொஞ்சம் ஃபார்ம்லே இல்லை ப்ரோ. ஒரு 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 5, 6, 7 கேம் வீக்காக வந்து அப்படியே சீசா பேட்டில் அப்படியே தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க. ஒரு மேட்ச் 2 மேட்ச் தோக்குறாங்க, ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்க. அப்படியே இருக்கு சண்டர்லேண்டு. அதான் பீச் பீச் போயிட்டாங்க எல்லாரும். எண்ட் ஆஃப் யா. சீசன் ப்ளூஸ் அப்படி. எனக்கு தெரிஞ்சு 20 25 கேம் வீக்லேயும் வந்து டாப் 10ல இருந்தானுங்க, அந்த ரன்னிங்கில் இருந்தானுங்க. ம். யா. ஆமா. அதே மாதிரி நியூ கேசல் 10 பெரிய வின்னு 3-1. மச் நீடட் வின்னு நியூ கேசல் 10. எஸ்பெஷலி பிரைட்டன் வந்து வெரி வெரி அட்டாக்கிங்காக சூப்பராக ஆடிட்டு இருந்தானுங்க. அண்ட் இது எங்களுக்கு கொஞ்சம் நல்லது பிரைட்டன் தோக்கிறதெல்லாம் செல்சிக்கு. ஆல்தோ வி ஆமா. டோன்ட் டிசர்வ் தட் அந்த பிளேஸு. பட் யா, நியூ கேசல் பிளேட் வெரி வெல் 3-1. அண்ட் அதே மாதிரி வேற என்ன கேம், லீட்ஸ் வர்சஸ் பர்ன்லி ப்ரோ. லீட்ஸ் வந்து சர்ப்ரைசிங்லி வெரி குட் டீமாக இருக்காங்க ப்ரோ. லீட்ஸு சைலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறானுங்க. ஆமா. லீட்ஸ் வந்து அவங்க ஃபுட்பால் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ம். லைக் நல்லா கவுண்டர் அட்டாக்கிங் ஃபுட்பால் சூப்பரா ஆடுவானுங்க. ம். டாமினிக் கால்வர்ட்-லூயின் வேற நல்லா ஃபார்ம்ல இருக்கான் அந்த சீசன். ம். லைக் ஹோல்ட் அப் பிளே எல்லாம் சூப்பரா இருக்கு இப்ப அவன்ட்ட. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. லீட்ஸ் வந்து நெக்ஸ்ட் யாரோ ஆடுறாங்க. எனக்கு ஞாபகம் இல்ல சரியா. ம். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. யா. ஏன் மக்களே, நம்ம வீடியோவோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இது கொஞ்சம் ஷார்ட் வீடியோ தான் இருக்குது. ஏன்னா அர்ஷத் ப்ரோவும் கிடையாது.
ஐ திங்க் ஹீல் பி பேக் ஃபார் த சாம்பியன்ஸ் லீக் ரிவ்யூ. ப்ரோ, சரி இதெல்லாம் விடுங்க. சாம்பியன்ஸ் ம். லீக்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி நீங்கள் அர்சனல் தான் சொல்வீங்க, பட் வெரி வெரி டைட் கேமாக இருக்க போகுது ப்ரோ. நான் அப்படிதான் நினைச்சேன். பட் வந்து இந்த வீக்கெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த உடனே செம்ம கான்ஃபிடன்ஸ். ஆனா ம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஜூபிமெண்டி தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ம் பட் இஃப் யூ வாண்ட் டு டர்ன் இட் ஆன், we can turn it on now. We have options with Skelly. யா ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல கியர் ஒரு கப்பல் ஆஃப் கியர்ஸ் மேல போனோம். அட்டாக்கிங்கா ஆடணும்னா we can do it. பட் இப்போ நம்ம ஃபுல் ஆமுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அட்டாக்கிங்காக இருந்தீங்க நீங்கள். ஏன்னா வந்து ஃபுல் ம். ஆம்ங்கிறது வந்து லைக் நல்லா ஆடுற டீம் தான், மிட் டேபிள் டீம் இல்ல தான். பட் ஆக்சுவலா earlier in season we have already beat them 4-0 at home. ம் ஸோ அதுவும் நாங்க அடிச்சிருக்கோம். லைக் நல்லா ஆடும்போது we can beat teams. Bayern, பட் கேன் யூ எக்ஸ்பெக்ட் தட் ஃபார் Atletico. திஸ் மேட்ச் ஆல்சோ? லைக் மேட்ரிடோடையுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அவ்வளோ அட்டாக்கிங்காக ஸ்டார்ட் பண்ணுறது? ஏன்னா காஷியஸ் இல்ல அப்ரோச் கண்டிப்பாக இருக்கும். ஸ்டார்ட் வந்து கான்ஷியஸ் தான் இருக்கும். யா ஜுபிமெண்டி, ரைஸ், அந்த எஜே அந்த காம்போ தான் பார்ப்போம். ம் செகண்ட் ஹாஃப்னா லைக் ஸ்டேஸ் நில் இல்லைன்னா வி ஆர் ட்ரெயிலிங்னா வி கேன் ம் டர்ன் இட் ஆன். யா கிவன் த ஃபார்ம் ஆஃப் சாக்கா வந்து இப்போ தான் வந்து ஃபார்முக்கு வந்துட்டு இருக்கான். ஸோ வந்து அந்த நல்ல சம கேமாக இருக்கும். அடுத்த கேம் என்ன ப்ரோ ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? பேன் வர்சஸ் பிஹெச்சி. அதுவும் நம்ம முடிச்சுட்டு இந்த இதை முடிச்சிடலாம் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு. ஆமா, பேன் வந்து ஐ எம் கோயிங் வித் பேன். ஹோம்லனால ம் பிஎஸ்ஜி நல்லா இருந்தாலும் ஐ எம் ஸ்டிக்கிங் வித் பேன். ம் யா ஏன்னா வந்து அதுவுமே வந்து ஹை ஸ்கோரிங், எப்போவுமே பேயர்னாலே ஹை ஸ்கோரிங்காக தான் இருக்கும். இப்போ நேற்று கூட ஒரு ஆமா. மேட்ச் நடந்துச்சு பண்டஸ் லீகாவில் பேயனோட கடைசி பிளேஸ்டு டீம் ப்ரோ, ஹெய்டன் ஹெம் நினைக்கிறேன். 2-0 ம். ட்ரையல் ஆயிரும் பேயன் அட் ஹோம் வேற. 2-0 ஓகே. ட்ரையல்ல இருந்து கடைசியில் நிறைய 3-2 சேஞ்சஸ் லீட் பண்ணும் பண்ணியிருந்தாங்களா? பேயன். யா ஓகே. யா அதனால செம்ம ஆக்ஷன் பேக்டாக இருக்கும். ஏன் மக்களே, ஸோ நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். சாம்பியன்ஸ் லீக் ரெவ்யூ வரும். அர்ஷத் ப்ரோ வந்துருவார், பிஜி வெங்கட் ப்ரோ இருப்பார். அந்த ரெவ்யூவோட வரோம் நாங்கள். பட் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஹெல்ப்பு, உங்கள் சப்ஸ்கிரைபு, ஷேரு, லைக்கு, கமெண்ட்ஸு எல்லாத்தையும் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபுட்பால் பார்க்குற ஃபேன்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ. ஆமா. லைக் கமெண்ட், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க குரூப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. லைக் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னு கீழே கமெண்ட்ல அடிங்க. லைக் கம் யா ஆன், சப்போர்ட் அஸ் கைஸ். யா கம் ஆன் ஆர்சனல். கமான் செல்சி. யா see you மக்களே, பாய். பீஸ்.